இந்த பொம்மை எவ்வளோமா? பொம்மை 50 ரூபா. 50 ரூபா. அது கீழே எதுவும் குறைக்க மாட்டீங்களா? நாளைக்கு என் பிள்ளைக்கு பிறந்த நாள். ஆமாம், அதான் ட்ரெஸ் எடுக்க கூட காசு இல்லையா? பிறந்த நாள் 50 ரூபா சொல்கிறீங்க, என்கிட்ட வெறும் 12 ரூபா தான் இருக்குது. இப்போ ஆட்டோவுக்கு தான் வச்சுருக்கேன், வேறு காசு இல்லை. ஆமாம், கொடுக்குறீங்களா 12 ரூபாய்க்கு? அப்புறம் கூட கொடுங்கப்பா. இது கட்டுமா? உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது பிள்ளைக்கு பிறந்த நாள் சொல்கிறீங்கள, பேத்து மாதிரி காசு கேட்டால் அப்போ வந்து பேத்துக்கு பிறந்த நாள் மாதிரி நான் கொடுத்துருவேன். கட்டினாவே கட்டாச்சு பிறந்த நாள் மாதிரி பேத்துக்குள்ள. எப்படி உங்களுக்கு கட்டுமா? இப்போ கேட்டனுமே கொடுத்துட்டீங்களே, காலிலேருந்து எவ்வளோ வியாபாரம் போச்சு? காலையிலேருந்து எவ்வளோ ஓடும்? காலையிலேருந்து இந்த இதுதான்ப்பா இருக்குது, 100 ரூபாய்க்கு ஓடும். ஒரு நாளைக்கு 100 ரூபா 200 ரூபாய் ஓடும். இந்த சனி ஞாயிறு இருந்தால் 300 ரூபா 400 ரூபாய்க்கு ஓடும். வாரத்தில் 2 நாள் மற்ற நாள் 200 ரூபாய்க்கு ஓடாது. 100 ரூபா 200 ரூபாய்க்கு ஓடும். இது எப்படி இதை வச்சு இப்படியே இது பண்ணிடுவீங்களா, சமாளிச்சுக்குவீங்களா? இதோட அசலே 25 ரூபா வாங்குறேன். நல்லவையா. லவ் மேரேஜா உங்களுக்கு? இல்லை வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சாங்களா? வீட்டில் பார்த்து சொந்தக்காரங்க சொந்தத்திலே முடிச்சுக்கிட்டாங்க. எடுத்து ஒரு மாலை கொடுத்து வச்சேனே சின்ன ராசா. மாறி ஒரு நேரம் பார்த்து ஒரு நேரம் இருக்காது. நம்ம 60 கஞ்சா நம்ம உடச்சி குடிக்கிறீங்க, அதான் நல்லது. சூப்பர், கை கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் பேசுறது. 60 கஞ்சினாலும் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிடணும், நம்ம குடிக்கிறீங்க, அப்படின்னா உடம்புல ஒட்டும். ஆனால் பரவாயில்ல, வைராக்கியமாக இருக்கீங்களே தாத்தா. வயசு 75 ஆச்சு. கல்யாணம் ஆகிட்டேன். இன்னும் ஒன்று தரேன் பத்தியா? சவுண்ட் பயமா? சவுண்ட் எல்லாம் குறையாது. ரஜினி படத்துல வயசானாலும் உங்க வாலிபம் பாருங்க, எங்க பாருங்க ஆச்சு உங்களுக்கு. வயசானாலும் உங்க வாலிபம் குறையலையா? உங்களை அவ்வளோ லவ் பண்றாங்க அவங்க. வயசானாலும் உங்க வாலிபம் இன்னும் குறையலன்றாங்க. யோசிச்சு முடிக்கும்ல, ஓகே தான் சொல்றேன். யாரையும் பயப்பட மாட்டேன், எவன்டையும் பயப்பட மாட்டேன். போலீஸ்காரே ஓட அப்படின்ட்டு அதான் நேரத்தையாகப்போ என்ன பையன். ஆனா தாத்தா அப்ப தைரியமான ஆளு போல. இதை கொண்டு போங்க, காசு கிடக்கு. காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போங்க. மனுஷன் தாயா வேணாம். காசு என்னைக்கு சம்பாதிக்கிறாமியா, மனுஷன் சம்பாதிக்க முடியுமா? அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு தாத்தா. பாண்டி தாத்தா, ஓயா என் பிட்டை கொடுத்த மாதிரி கொடுக்குறேயா, கொடுக்க கொடுங்கய்யா. என் பேச்சு கொடுக்க மாட்டானா? காசு தானே பெருசு. ஏயா காசு இன்னைக்கு மதிக்கூடாதியா? காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷன் கிடைக்குமா? சரி ஓகே, இப்போதைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு நான் ஹெல்ப் ஒன்று பண்ணுறேன். அதாவது என்ன, இப்போ நீங்கள் வந்து உங்களோட அன்பையும் உங்களோட தன்மையும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால நான் உங்களுக்கு இப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறேன், சரிங்களா?